வத்தக்குழம்பு ஒரு வாட்டி பண்ணால் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா 4 நாள் இல்லை 5 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம 2 நாள் ஒரு வாரம் வச்சுன்னு சாப்பிடலாம்னு சொல்கிறீங்களா? நல்லெண்ணெயில் இருந்தால் கெட்டு போகாமல் இருக்கும். கெட்டு போகாமல். ஆமாம். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சார் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஆயிலை விட நல்லெண்ணெய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம 2 நாள் ஒரு வாரம் வச்சுன்னு சாப்பிடலாம்னு சொல்கிறீங்களா? நல்லெண்ணெயில் இருந்தால் கெட்டு போகாமல் இருக்கும். கெட்டு போகாமல். ஆமாம் சார். இப்போ கடுகு போட்டுடலாம். சரி, இருக்கு வெந்து லைட்டாக அப்படி பொரிஞ்சு வர மாதிரி இருக்கு. அந்த டைமில் கடுகு போடுறோம். ஓகே ஃபைன். கடுகு பொரிஞ்சிட்டு போனால் மணத்தக்காளி வத்தல் மணத்தக்காளி வத்தல் பொரிஞ்சு வந்துடுச்சு. வெங்காயம் சேர்த்துலாம் சார். ஃபுல்லாக வதக்கணும். அதில் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுன்னு நமக்கு அந்த டவுட் வராத அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். சரி, ஓகே. இப்போ கருவேப்பிலை போடுவீங்களா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம்னா கருவேப்பிலை. இது பாருங்க, பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம. ஓகே. இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கோம். ஆமாம் சார். திருப்பி நல்லா வெங்காயம் வதங்கணும் சார். வெங்காயம் வதங்கிச்சு. ஓகே. 1 நேரம் வந்துச்சு பாருங்க. இந்த பக்குவம். இந்த டைம் வந்து நம்ம தக்காளி சேர்த்து அது ஒரு கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் வதக்கலாம். தக்காளி வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். தனியாத்தூள், பெருங்காயம் சும்மா லைட்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகே டன். இதுக்கப்புறம் வெல்லம். மசாலாவோட தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதங்கி இப்போ ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த டைம்ல வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்து. புளி தண்ணி. ஆமாம். ஸோ இப்படி வந்தால் தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். ஆமாம் சார். ஓகே. நம்ம இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். அதாவது நம்ம புளி ஊற்றினது ஒரு 4 பங்கு அளவுக்கு தண்ணி. ஓகே. இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். சார் இப்போ நல்லா கொதிச்சு நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்க. நல்ல கலர் நல்லா வந்து டார்க் கலர். நான் வத்த குழம்பு சொன்னதுக்கும் கார குழம்பு சொன்னதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு குழம்பு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த அந்த நல்லா கொதிச்ச அந்த அந்த வாசனை நல்லா வருது. நல்லா இருக்கு. நைஸ். இந்த இடத்துல சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் அந்த டேஸ்ட் வந்து அந்த புளிப்பு, ஒரு மைல்டான ஒரு இனிப்பு, அதுக்கப்புறம் தான் ஒரு மைல்டான ஒரு காரம். வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு.